ஹலோ ஜீஸ், வெல்கம். ஸோ இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றுமே இல்லை. நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ரொம்ப நம்ம கண்டென்ட் வைஸாகவே போகிறோமே, ரொம்ப நாள் இல்லைனாலுமே அங்கே கண்டென்ட் வைஸாக கொஞ்சம் போகிறோமே, சரி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி ஒரு ஓப்பன் டாக் மாதிரி ஒரு வீடியோவில் பேசுவோம். லைக் வந்துட்டு என்னென்னா, இந்த வீடியோவில் நான் ரேண்ட் பண்ண போகிறேன். சரியா? இல்ல நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. ஏன்னா வந்துட்டு நீங்களே ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு நிறைய பேர் ரேண்ட் பண்ணுறீங்க. அதை நானும் எல்லா கமெண்ட்டும் ஒரு சில நான் ரிப்ளை பண்ணிடுறேன். எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த ஜாலியான இது விஷயம்னா அது கமெண்ட்ஸ் படிக்கிறது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அதை நான் இப்போதைக்கு எல்லா கமெண்ட் தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்க்கும்போது சரி நம்மளும் இவங்க தான் இங்கே ரேண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இன்ஸ்டாவில் டிஎம்மில் ரேண்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் கமெண்ட்டில் ரேண்ட் பண்ணுறாங்க. சரி நம்மளும் பண்ணுவோமே. வரேன்டா, நான் வராமலா? இந்த வீடியோட தமிழில் ஐ திங்க் டிப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அது டிப்ரெஷன்றது ஒரு பெரிய வார்த்தை, பட் ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்லலாம்ல. அது ஒரு மூட் ஆஃப். நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னா அது மூட் ஆஃப்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவேன். மைண்டு சரியில்லை மூட் ஆஃப் யூஸ் பண்ணுவேன். அதனால் அப்படி போனனால அதெல்லாம் எப்படி ரெக்கவர் ஆனால் ப்ளஸ் என்னென்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்பேன். சரியா? இது ஒரு கண்டென்ட் எதுவுமே இருக்கிறதில்ல, நான் வந்து புலம்ப போகிறேன். சரியா? நீ வேணும்னா பாரு, அந்த வீடியோ ஸ்கிப் கூட பண்ணி அந்த வீடியோவுக்கு நான் வியூஸ் காண்டியில் எதுவும் பண்ணல. சரியா? சரி சும்மா நார்மலாக பேசி போடுவோம். இன்னும் அது பார்க்கலான்ற வர சும்மா ஒரு ஓப்பன் டாக் வீடியோ தான் அது. ஆரம்பிக்கலாம். நான் கடைசியாக வீடியோ போட்டிருந்தேன் மென்டல் ஏஜ் டெஸ்ட் வீடியோ. சரியா? ஆனால் அந்த வீடியோ வந்து தெரிஞ்சு இப்போ 2 நாள் முன்னாடி அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணது 2 நாள் முன்னாடி. எனக்கு வந்து இந்த வீடியோ எப்போ ஷூட் ஆகுதுன்னா 20 ஜூலை. ஓகேவா? அந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணதுன்னா போன மந்தோட எண்டிங். ஐ ஹோப் ஒரு ஜூன் 25 கிட்ட சம்திங் ஏதோ ஷூட் பண்ணேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னா நான் தான். சரி வீடியோ எடுத்துட்டோம். நான் அந்த டைம்லலாம் வந்துட்டு சரி இனிமேல் ரெகுலராக வீடியோ போடணும். ஏன்னா கன்சிஸ்டன்சி நிறைய இடத்துல அடி வாங்குது நம்மளுக்கு. கொஞ்சம் ரெகுலர் வீடியோ பண்ணணும்னு பார்த்தா காலேஜிலேருந்து ஒரு சீனியர் கால் இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஒர்க் இருக்குது, அதை பண்ணணும், ஒரு டிசைனிங் ஒர்க்குன்னு. சரி ஓகே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு 7 நாள் ஈவெண்ட்டுக்கு 10 நாள் 12 நாள் வச்சு செஞ்சுட்டாங்க. சரி பரவாயில்ல காலேஜ் சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு இந்த காலேஜ் டிசைனிங் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சேனலுக்கு வீடியோ எடுத்து வச்சிட்டேன், ஆனால் எடிட் பண்ண டைம் இல்லை எனக்கு. சரியா? ஏன்னா வந்துட்டு நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். ஃபுல் வீடியோ எடிட் ஆகி இருக்கும். ஆனால் இது 1 வாரம் ஆகிடுச்சு, 2 வாரம் ஆகிடுச்சு. இந்த சின்ன டைமில் கூட எடிட் பண்ண கூட எனக்கு தோண மாட்டுது. சரியா? ஏன்னா அந்த டிசைனிங் ஒர்க் இல்லை. சரி இது முடிச்சுட்டு முடிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம், நம்ம சேனல் எடிட்டிங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சும் ஈவெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே இனிமேல் வந்துட்டு ஆல்ரெடி 2 வாரம் ஒரு பக்கம் அந்த எடிட்டிங் டைமில் வர ஐயோ வீடியோ போடலையே கன்சிஸ்டன்சி அடி வாங்குதுன்ற மாதிரி தோண்டிட்டு இருந்தது. ஏன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் யூடியூப். நம்ம ஒரு ரெகுலராக வீடியோ போட்டாலும் யூடியூப் நிறைய பேர் காட்டுவான். இல்லைனா இருக்கிற 700 பேரில் 200 பேர் 100 பேர் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால் சரி கன்சிஸ்டன்ஸாக போடுவோம் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு எடிட்டில் உட்காடுறேன். எடிட் பண்ண தோணலை, என்னன்னே தெரில. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குற, இப்போ ஒரு வீடியோ 10 நிமிஷம் இருக்குன்னா அதை நீ ஒரு வாட்டி பார்ப்பேன். சரியா? ஆனால் நான் வந்துட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஷூட் பண்ணுவேன். அந்த 3/4 மணி நேரம் விட்டது ஒரு 10 to 15 வாட்டி பார்த்து அதை கட் பண்ணி அப்புறம் அப்ராக்சிமேட்டாக அந்த எடிட் அவுட் வரக்குள்ளே ஒரு 50-60 வாட்டி மேலே அந்த வீடியோ பார்த்துருப்பேன். சரியா? அதனால சரி நம்ம கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த எடிட்டில் உட்காரேன். எனக்கு எடிட் பண்ண மூடே இல்லை, ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது. ஒரு மாதிரி எம்டின்னு சொல்கிறத விட மைண்டில் எதோ வச்சு அடைச்ச மாதிரி. ஓகேவா? எம்டி இல்லை, அது ஏதோ மைண்டில் எதோ வச்சு அடைச்ச ஃபுல்லாக ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குது. எடிட்டில் உட்கார முடியல. எந்த ஐடியா கிடைக்கல எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்பவும் ஒரு மெயின் ஐடியா இருக்கும். ஐடியா இல்லை. சரி எடிட்டில் வீடியோ பார்க்க கூட என்னால் முடியல, அப்படி இருக்கேன் நான். சரி ரைட்டு ஏதோ சரி இல்லை பசங்களுக்கு கால் பண்ணி வெளில போனாங்க. வெளில இருக்கிறது நல்லா ஜாலியாக இருந்தேன். பசங்களோட போய்ட்டு ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து அதே மாதிரி ஏறுது. ஏன்னா எனக்கு அது ஏன் ஆகுது எதுக்கு ஆகுதுன்னு தெரில. சரி வீட்டில் இருந்தோம், நம்ம மைண்டு சரியில்லை சொல்லிட்டு ஃபோனை திறந்து இன்ஸ்டாவில் போனால் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஒரு சில சோஷியல் மீடியா ஆப்பில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கேட்குறாங்க இந்த ஃபோன் மூலயமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தான் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஃபோனில் பேசணும்னா அந்த ப்ராடக்ட் பற்றின ஆட் வந்துட்டு நம்ம ஒரு சில சோஷியல் மீடியா ஆப்பில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாஸ்தவமான பிரச்சனை. ஏன்னா நம்ம சொல்கிறோம், அது கேட்குதுன்னு சொல்கிறாங்க, கேட்டு அது காட்ட பிரச்சனை இல்லை. ஏன் மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓடுறலாம் எப்படி அவனுக்கு தெரியுது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஒரு சோகமான நிலையில் இன்ஸ்டாவில் வந்து ஏன்னா எப்பவுமே ஃபீட் அப்படின்னா நல்லா மீம்ஸ் இருக்கும், இல்லை பாட்டு லிரிக்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட்லி மீம்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த
மார்வல் சம்மந்தப்பட்டது இருக்கும், இல்லைனா நார்மல் மீம்ஸ், இந்த டேங்க் மீம்ஸ்லாம் இருக்கும். ஃபீடை திறக்கிறேன், சோகமாக தள்ளுறான். நானும் ஐயோ சரி, ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 20% டிப்ரெஷனில் இருந்தோம்னு வையேன். சரி 20% அது அப்போ தான் பத்தோம், ஓகேவா? அப்படி லைட்டாக சின்னதாக எரிய ஆரம்பிக்கும். அதை விட்டால் அதுவே அணைஞ்சிடும், சரியா? நம்ம இன்ஸ்டாவில் வந்து மைண்டு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போனால் அவன் அப்படியே கொடுத்துறான், எண்ணெயை ஊற்றுறான் அப்படியே அந்த எரிஞ்சதில், சரியா? எனக்கு பார்த்துட்டு ஐயையோ வேணாம், இதுக்கு மேலே நம்மளை சேர்க்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பக்கம் நானும் வந்து ஸ்க்ரால் பண்ண இதாகிட்டு இருக்கு. சரி ரைட்டு, இதுக்கு மேலே வேலைக்காக சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்ஸ்டாவை டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஒரு எல்லாத்துலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 11 மணி 12 மணி ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 12 மணிக்குள்ளே ஃபோனை வச்சிடும். நான் மோஸ்ட்லி ஃபோனை வச்சுட்டு நான் படுக்கிறேன், தூக்கம் வரல. விளங்கும்டா நாரப்பயல. ஒரு சில பேர் நான் பார்ப்பேன், என்னென்னா வந்துட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு இன்ஸ்டாவில் ஸ்டோரியோ இல்லை நோட்ஸ் வந்துட்டு டைம் 3 AM ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு இன்ஸ்டா நோட்ஸில் போடுவாங்க, இல்லை ஸ்டோரியில் போடுவாங்க, சரியா? எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்லீப்லெஸ் நைட்னா என்னென்னா, நீ ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வராமல் இருந்தால் ஸ்லீப்லெஸ் நைட்டு. இவங்களுக்கு தூக்கம் வரும், சரியா? நல்லா தூக்கம் வரும். ஆனால் இவங்க கொழுப்பு எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டா ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுறது, இல்லை சேட் பண்ணுறது, இல்லை அதான் இது ரீல்ஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்க்ராலில் போகும், சரியா? அப்படி இருக்கிறதுனால எனக்கே பார்த்துட்டு இவங்க என்னடா இங்கே ஃபோனை நோட்டிட்டு ஸ்லீப்லெஸ் நைட்டுன்னு போடுறான். நான் வந்துட்டு 12 மணிக்கு ஃபோனை வச்சு தூங்குறதுக்கு 3 ஆயிடுது, சரியா? தூங்க முடியல. படுத்தா வந்துட்டு அப்போ தான் தூங்கும் போது தான் இந்த மைண்டில் 2 பேர் எனக்கு இருக்காங்க, சரி? இந்த மைண்டு ஹார்ட் 2 பேரும் அப்போ தான் ஓப்பன் ஆகிட்டு அவள் தான் இவங்க 2 பேரும் அடிச்ச ஆரம்பிச்சுவாங்க. லைக் பாஸ்ட்டில் நடந்த ரிகல்ஸாக இருக்கட்டும், பாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண நினச்சி பார்த்து பண்ண முடியல, ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினச்சி பார்த்து பேசியிருக்க முடியாது. அதெல்லாம் சொல்லுவான், நான் அப்போவே சொன்னேன் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, நீ பண்ணி பார்த்தியா எல்லாமே ஃபீல் பண்ணுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதெல்லாம் என்ன எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே ஆகணும், எல்லாத்துலேயும் தப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இவங்க 2 பேரை மேய்க்கிறதுக்குள்ளே நைட்டு 3 ஆயிடுது எனக்கு. அப்புறம் எப்படி தூக்குறது? இவங்கள சமாதானப்படி தூங்குறதுக்கு 3 ஆயிரும். காலைல 8 மணிக்கு காலேஜ், 8:30 மணிக்கு காலேஜுக்கு எல்லாம் பறக்க ஓடணும். முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. எல்லாரும் ஃபோன்லேயும் இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்கும், சரியா? அது உள்ள செட்டிங்ஸில் போனால் உனக்கு தெரியும். அது உள்ள போய் நீ ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம், எவ்வளோ நேரம் அந்த ஃபோன் யூஸ் ஆகிருக்கு, எந்தெந்த ஆப்பில் நீ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா 12 மணி நேரம் 13 மணி நேரம்னு வந்து நிற்குமா எனக்கு. ஐயோ, அதில் முக்கால்வாசி இது இன்ஸ்டா, ஓகேவா? இன்ஸ்டா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஸ்க்ரால் போயிருக்கு ஒரு நாளைக்கு, 5-6 மணி நேரம் போயிருக்கு. சில டைம் கைன் மாஸ்டர் எடிட்டிங்காக ஒரு 2 நேரம் 3 நேரம் போகும், அது பரவாயில்ல, லாஜிக்கு. இன்ஸ்டாவில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் பெருசாக இருக்கும் சேட்டு கூட பண்ண மாட்டேன். ஆனால் வந்துட்டு ரீல்ஸ்லேயே ஸ்க்ராலில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் போனதுக்கப்புறம் நான் யோசிச்சிட்டேன், இது சரிப்பட்டு வராது, நம்ம ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இன்ஸ்டாவை டிலீட் பண்ணிடலாம், அவனை சமாதி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிட்டேன் ஒரு வாரம். சரி, நம்ம டிப்ரெஸ்ட் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஆனால் இல்லை மூட் ஆஃப் ஆனால் வீட்டில் தான் மோஸ்ட்லி மூட் ஆஃப் ஆகிருக்கும், வெளில போட கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்துட்டு நம்ம சும்மா இருக்கிற எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஷூட் பண்ணலாம், சரி எடுத்து வச்ச வீடியோ இருக்குது, அது எடிட் பண்ணலாம் உட்காந்து அது எடிட்டும் தோண மாட்டுது. சரி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா மதியானம் தூங்கினா நைட்டு தூக்கம் வர மாட்டேது. சும்மாவே நான் 3 hour தூங்குறது, இல்லை மதியானம் தூங்கிட்டா முடிஞ்சது, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் காலைல 6 போதில் காலேஜுக்கு ஓடணும். இப்படி போயிட்டுருக்கா. சரி நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பெட்டு வாங்கலாம் க்யூர் பண்ணுறதுக்கான. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், சரி நம்ம வீட்டில் இருந்தாலும் கடுப்பாகுதுன்னு சொல்லி என்ன பண்ணேன். ப்ளஸ் எப்போ எல்லா டைம்லேயும் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு ஆக்டிவ் போட முடியாது, சரி ஒரு பாஸ் சுற்ற முடியாது. நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பெட்டு வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, எப்பயுமே என் மைண்டு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வெளில ஒரு வாக் மாதிரி, லைக் வந்துட்டு எப்படின்னா சோகா பாட்டு கேட்கக்கூடாது, அந்த டைமில் சோகா பாட்டு கேட்கக்கூடாது. இந்த எப்படி இன்ஸ்டா நம்மளை ட்ரிகர் பண்ணுறானோ அந்த மாதிரி ஒரு சில சோகா பாட்டு நம்மளை இன்னும் ட்ரிகர் பண்ணி டிப்ரெஷன் ரேட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ரேட்டு அப்படி தூக்கி விட்டுற மேலே என்ன பண்ணிட்டேன், ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா பவராக இருக்கிற சாங்கு, லைக் ஒரு சில பிளேலிஸ்ட் என்ன இன்டர் பண்ணால் நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா நீ ட்ரை பண்ணி பாரு, சரியா? அந்த பிளேலிஸ்ட் சாங்லாம் போட்டு நான் காரில் ஹெட்ஃபோனை போட்டு அவள் தான் ஒரு வாக் ஒரு 1/2 hour 1 hour கிட்டே வெளில ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து உட்காந்து வீட்டில் உட்காந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஆனாலுமே அந்த ஒரு ஃபுல் அந்த மாதிரி அடைச்சி வச்ச மாதிரியே இருக்குது, ஒரு இதே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணேன், சரி நம்ம இப்போ ஒரு பெட்டை வாங்கி வளர்க்கலாம், ஒரு புறா வாங்கி வளர்க்கலான்னு சொல்லிட்டு. பெட்டு நான் ஆல்ரெடி நான் வளர்த்துருக்கேன், அது ஒரு தரமான சம்பவம், அதை வேணால் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், சரியா? சரி வளர்த்துருக்கேன், சரி இப்போ வளர்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா புறா வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு புறா இப்போதைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வீட்டில் அந்த கருப்பாகுது, பைத்தியம் பிடிக்குது,
அதனால் இவனை வாங்குவோன்னு சொல்லிட்டு இப்போ இவனை வாங்கி இவனை ஒரு வாரம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். காட்டுறேன். அதுக்கு இவனை பார்த்ததுக்கப்புறம் இந்த எனக்கு ஐடியா வந்தது, இந்த கண்டென்ட்கான ஐடியாவே. ஓகே 8 மினிட். தம்பி, நான் தம்பி இல்லை பொண்ணு போகிறான் இது. ஐயோ இருக்கு ஏய் திருதா இரு, நீ மேலே இரு. இறங்குடா. ஐயோ இது அப்படி தான், இது கொஞ்சம் கோளாறு கொடுக்கும். ஒரு நிமிஷம் எடுத்து கிளியராக காட்டுறேன். ஐயோ கடப்பன் தாமரை பண்ணிட்ட இருடா. இருடா தெரிதா புறா? தெரிதா? ஏடி செம்மையாக இருக்க புறா. இது பொம்பளை புறா. அவன் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு புறா எப்படி பிடிக்கணும், அது எப்படி வளர்க்கணும் அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்டிங்கில் வளர்த்து அது ஒரு சரியான ஃபன். அது ஒன்று நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அப்புறம் சொல்கிறேன். சரியா? சரி இவனை வாங்கி வளர்ப்போம்னு சொல்லிட்டு இது பார்த்தா இது ஆம்பளை புறா நினச்சோன்னே பொம்பளை புறா. சரியா? சரி எந்த புறா வந்தால் நான் ஒரே ஒரு புறா மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன். ஏன்னா போட்டால் நிறையா வாங்கி நிறைய குட்டி போட்டு அதுக்கு ஆயா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? பார்த்துட்டியா அவனை? இவனா இல்லைடா தம்பி சொல்கிறா. அவ்வளோதான். ஐயோ பட்டெக்ஸ் கம்மி. பாத்ரூம் மட்டும் போயிட்டானா தான் எனக்கு பிரச்சனை. இப்போது பயப்படாத பயப்படாதா. இந்த இறங்குடா. இறங்குறியா? சரி இந்த இறங்கு, கீழே இறங்கு. அவ்வளோதான் அவன் அப்படியே மேய ஆரம்பிச்சிடுவான் உள்ள. நீ மேய்ப்பா அப்படியே. இது பாத்ரூம் எதுவும் போகல, லைட்டாக அது காலில் இருந்த இது. சரியா? போகல எதுவும். அதனால் சரி நான் தான் ஒரு மென்டல் ஸ்டேட்டை கொஞ்சம் ஸ்டெடியாகணும்னா இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வளர்க்கலாம்னு தோணுச்சு. அதனால் இவனை போட்டு வாங்கிட்டேன். இது வேறு பொம்பளை போகிறாமா. இன்கேஸ் ஏதாவது பேர் இருந்தால் சொல்கிறேன், பேர் வைக்கல. சரியா? சரி வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது பேர் உங்களுக்கு மைண்டில் இருந்தால் சொல்லுங்கள், பேர் வைப்போம். ஆல்ரெடி எனக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கு ஒரு பொண்ணு பேர் மைண்டில் இருக்குது. பட் ஸ்டில் என் மைண்டில் ஒரு பேர் இருக்குது, அது வச்சா வைப்பேன். இல்லைன்னா நீங்கள் தான் சொல்லுங்கள், நல்லா இருந்தால் வைப்போம். ஓகே. மென்டல் ஸ்டேட்டு சரியா இல்லைனா எனக்கு மென்டல் ஹெல்த்து சரியா இல்லைனா எனக்கு ஃபிசிக்கல் தடி வாங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நான் ஆல்ரெடியே இந்த லேபில் இருக்கிற ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருப்பேன். என் உடம்பு அவ்வளோ ஒல்லியாக தான் இருப்பேன். பட் இப்போ இன்னும் ஒல்லியாகிட்டு இருக்கேன். அது ஏன்னே தெரில. நான் வெயிட் ஏற்றணும்னு சொல்லி வீட்டெல்லாம் புலம்புவேன். வெயிட் ஏற்றணும், நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லி ஃப்ரெண்டு டயட்லாம் வாங்கி ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவேன், 2 நாள் அவள் தான். காலையில் எழுந்து சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. அதான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ற வார்த்தைக்கான அர்த்தமே நான் தான்டா. அதை எழுதிட்டு கண்ணாண்டில் கண்ணை என் மூச்சு நட தெரியும். அப்படிப்பட்ட ஆள்ற நான். அதனால் அது கன்சிஸ்டாக ஃபாலோ பண்ண முடியல. அதனால் இப்போ மென்டல் ஹெல்த்து கொண்டாடுறதுனால ஃபிசிக்கல் ஹெல்த் இன்னும் ஒல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நெஞ்செலும்புலமா புடச்சிக்கிட்டு இல்லை காலெலாம் எலும்பு அப்படியே சுருங்கிட்டு இருக்கேன். வீட்டிலலாம் பார்த்துட்டு சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு நீ என்னடா இன்னும் விளைஞ்சிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதனால் வந்துட்டு சரி அப்போ வந்துட்டு மென்டல் ஸ்டேட்டஸ் சரியாகனா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப கோரமாக போகாதுன்ற மாதிரி தான் இப்போ இது சரி பண்ண இவனை வாங்கியிருக்கேன். நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க. நான் ஸ்டார்டிங்கில் குரங்கு குட்டி எனக்கு அது ஆசை, அது குரங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இதில் இந்த குரங்கு ஃபோட்டோ இருக்கா, அங்கே தெரிதா குரங்கு. நான் இந்த தான் எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான் இந்த பேக்ரவுண்டில் ஒட்டி வச்சுருக்கேன். இதில் இருக்க ஒரு ஃபோட்டோக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. சரி, அதனால் எனக்கு குரங்கு குட்டி வளர்க்கணும்னு ஆசை. அதை நான் இப்போ வளர்க்கலான்னு பார்த்தா அதுக்கு லைசன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு சில குரங்கு அந்த குரங்கு குட்டி வீடியோலாம் பார்த்தினாலே நல்லா டைப்பரை போட்டுக்கிட்டு பட்டைக்கு சாட்டிக்கிட்டு அவன் ஜாலியாக ஓடுறான், வந்து தோல் எரிக்கிறான், ஃபோன்லாம் நோண்டுது குரங்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கே வளர்க்கலான்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றாங்க. நான் இன்னும் வண்டிக்கே லைசன்ஸ் எடுக்கலடா, நீங்கள் குரங்குக்கெல்லாம் லைசன்ஸ் கேட்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேணாம், நம்ம ஃபியூச்சர் மூவி டெஃபினட்டாக நான் வாங்குவேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த சேனல் இருந்தால் குரங்கு குட்டியே நான் காட்டுவேன்டா அந்த டைமில் இந்த சேனல் இருந்தால். அதனால் வந்துட்டு இப்போதைக்கு இவனை வாங்கியிருக்கேன். நான் எல்லாம் வாங்கலாம் நினச்சேன், எலிக்குட்டி இந்த ஆம்ஸ்டர் இருக்குது அதை வாங்கலாம் நினச்சேன். அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் ரொம்ப மேயணும், நம்ம கூட மாதிரி இப்படி கூப்பிட்டா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஒரு வாரனாலே இன்னும் அது பழகலை. மேபி ட்ரைனிங் கொடுத்து ஒரு 2-3 மாதத்தில் இதை நல்லா ஒரு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் புறா வளர்த்துருக்கேன். சரியா? எனக்கு அது வளர்க்கும் போது தான் நிறைய ஐஓப்பனிங் மூமெண்ட்லாம் இருந்தது. லைக் வந்துட்டு புறா தும்பும். சரியா? புறா தும்பும், புறாவுக்கு கோல்டு வரும், புறாவுக்கு பேன்லாம் இருக்கும். சரியா? எனக்கு ஸ்டார்டிங்கெலாம் எல்லாம் கேட்கும்போது புறாக்கு எப்படா பேன் இருக்கும், புறாக்கு எப்படா கோல்டு இருக்கும்லாம் தோணுச்சு. புறாவுக்கு கோல்டு இருக்கும், அந்த கோல்டுக்கு மாத்திரைலாம் போடணும். சரியா? மாத்திரை போடணும், அதுக்கு பேன் இருக்கும். அந்த பேனுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது தண்ணியில் கலந்து அது குளிப்பாட்டணும். இல்லைனா நம்ம நேச்சுரல் மெத்தடில் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, அது மறந்துடுச்சு எனக்கு. ஓகேவா? நான்
ஒரு சில விஷயம்லாம் கலந்து அதை சூடு பண்ணி அதில் தண்ணி நல்லா இது பண்ணி அதில் குளிக்க வச்சோம்னா உடம்புல இருக்க பெயின்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் அதுக்கப்புறம் முட்டை அது எப்படி போடும், அதுக்கப்புறம் அது என்னென்ன குரங்கிட்டெல்லாம் பண்ணோம், அந்த முட்டைக்கு குட்டி பிடிச்சி அது எப்படி ஃபீட் பண்ணுன்ற மாதிரிலாம் நல்லடி ஒரு 1 year பேக் நினைக்கிறேன் வளர்த்தேன். ஒரு 10 புறாக்கிற வளர்த்தேன். சரியா, அப்போ எனக்கு அதுக்கான நாலேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தான் சரி மறுபடியும் வளர்க்கலாம் அப்படின்னு தான் இவனை பிடிச்சேன். எனக்கு புறாக்கு பெயின்லாம் வரும்னு சொல்லும் போதுதானே எனக்கு ஷாக் ஆச்சு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இவனை ஒரே ஆளாக வாங்கியிருக்கேன், ஒத்தால ஜோடியெல்லாம் வாங்காமல். ஏன்னா ஜோடி அவனே இவங்க முட்டை பூட்டி இவங்க குடும்பத்தை பெருக்கிக்கிட்டே போனோட்டு இது மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி அது நடக்கவே கூடாதுன்னு நானே சிங்கிளாக இருக்கேன், நீ தான் ஜோடியோட சுற்றுற சொல்லிட்டு ஒரு பொம்பளை புறா தனியாக வாங்கி விட்ருக்கேன். அவன் ஜாலியாக அவள் ஜாலியாக இருக்கட்டும், எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு. இவங்க கூட இருக்கிற ஐ திங்க் இன்னும் லேட்டாகவும் நினைக்கிறேன். நான் ஒரு டிப்ரெஷனில் பொறுத்து இது டிப்ரெஷன் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓகே ஓரளவுக்கு மூட் ஆஃபில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் எனக்காவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்பப்போ போனால் ஓரளவுக்கு நான் தெளிவாயிட்டு வந்துடுவேன். ஒரு சில பேர் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ ஹாவ் நோ ஃப்ரெண்ட்ஸு, ஐ லைக் யூ பிரதர் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி தோணும், இவங்க ஃப்ரெண்டு இல்லைன்றாங்க, எப்படா நீங்களாம் இருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு தெரில எனக்கு. அதான் இன்கேஸ் நீங்கள் தனியாக இருக்கீங்க, என்கிட்ட பேச யாருமே இல்லை, யாருமே என்கிட்ட பேசலைன்னா நீங்கள் எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்டில் கூட போடுங்க. இல்லை நான் இப்போ நான் புலம்புறப்ப நீ கமெண்ட்டில் புலம்பு, அதுமாதிரி நான் இப்போ புலம்பிட்டேன்னா நீ கேட்டியா, அதே மாதிரி இப்போ நீ புலம்பு நான் கேட்குறேன். சரியா, நீ கமெண்ட்டில் சொல்லு, நான் உனக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அவன் கஷ்டத்தை அவன் கமெண்ட்டில் கொட்டுங்கடா, எல்லாம் ரிப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சருமே கமெண்ட்டில் தெரிஞ்சு கிடச்சிடும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இதுக்கான இதே நான் யோசிச்சு சரி மென்டல் ஸ்டேட்டஸ் சரியில்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளே பிஸியாக்கிக்கணும். பிஸியாக்குனாரா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்க முடியும். ஏன்னா தனியாக உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு ஓவர் திங்கிங் இருக்கேன், யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அவ்வளோதான் போகும். எப்படின்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்த என்னென்னமோ யோசிச்சு இதில் ஒரு சில பேருக்கு டிப்ரெஷன் ஒரு ரீசன் இருக்கும், எனக்கு ரீசனே இல்லை. ரீசன் இல்லாமல் நான் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருவேன் ஒரு மாதிரி. அப்படிப்பட்ட கேஸ் நான் அதில் வந்துட்டு அதனால் புறா வாங்கியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னா சொன்ன மாதிரி எதாவது பாட்டு எதாவது இந்த ரொம்ப வீட்டில் மாதிரி ரொம்ப இதாக இருக்குன்னா ஹெட்ஃபோனை போட்டு பாட்டை போட்டு வெளில சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வா, சும்மா 10 நிமிஷம் 1/2 hour இல்லை 1 hour மாதிரி போயிட்டு வா. இல்லை அப்படின்னா லைக் வீட்டில் ஏதாவது ஒரு 10 ரூபா வாங்கி உங்களுக்கு பிடிச்சது லைக் பானிபூரியோ இல்லை பப்ஸ். ஏன்னா நம்ம கேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிக்காமல் சுற்றி இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இந்த பொண்ணு பேசலையே, ஐயோ இவன் பேச மாட்டானே, ஐயோ நம்ம போய்ட்டு பேச யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா அந்த டிப்ரெஷன், அந்த ஓவர் திங்கிங், அந்த மூட் ஆஃப் அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக டேக்கிள் பண்ணலான்றது எனக்கு இப்போ தோணுது. ஓகே, எனக்கு அது இப்போ ரீசெண்டாக ஓடுறதுனால இந்த ட்ராக்கில் தான் தோணுது. லைக் நம்மளே கேர் பண்ணிக்கிட்டா நம்ம இதுக்கு மற்றவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு அந்த டைமில் நம்மளை பற்றி நம்ம யோசிச்சா அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்போ என்னோட மைண்டு சரியில்லை அப்படின்னால இவனை வாங்கியிருக்கேன். இவனை வாங்கினாலும் இப்போ எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு இதாகிட்டு இருக்கு. அதான் புறா சரியா ஒன்று தான். ஆனால் இவன் சொல்லுவா பழகிருச்சு. நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது பேசணும் புலம்பணும் எது இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணால் அவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவான். நான் உனக்கு யாருனே தெரியாது, நீ எனக்கு யாருனே தெரியாது, நீ என்ன போனோம்னாலும் அவனை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அந்த ஜட்ஜ் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சரியா, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படின்னா நான் ஆன்லைனில் ஃப்ரீயாக கவுன்சிலிங் கொடுக்குறவன்ட்ட அப்பட சொல்ல போனால் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருப்போம், நம்ம அவன்கிட்ட புலம்பலான்னு போவோம். ஆனால் அவன் ஆல்ரெடி ரெடியாக இருப்பான். இவன் வருவான், நம்ம சொல்கிறத கேட்பான், அவன் ரெடியாக இருப்பான். நான் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கை ஒரு மாதிரி இதாக போதுரா, அர்த்தமேலாம் போதுறான்னு சொல்லும் போதுலாம் அவன் ஆரம்பிப்பான். ஆமாடா அன்றைக்கி அவளை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பித்தா நான் அவளை தான் முடிஞ்சு. நான் புலம்ப வந்தேன் ஏன்ட்ட புலம்பி நான் அவனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். சரி ரைட்டு விட்றா வச்சான், அதெல்லாம் வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புலம்ப போன நானே அட்வைஸ் கொடுத்துட்டு வர நிலைமைக்கெல்லாம் இருக்கு. டேய், நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தா நீ ஒன்ன காப்பாற்ற சொல்றியாடா? ஏன்னா கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்கனால ஈஸியாக நம்ம எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் வந்துட்டு வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி. உங்க ஏதாவது கஷ்டம் இருந்தால் இதாக இருந்தால் எதையும் ப்ரிசபிள் பண்ணாத, நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. ஓகேவா, ஏன்னா எனக்கெல்லாம் பெரிய ஐயோ என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் ஒரு சில பேர்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதில் வந்துட்டு இன்றைக்கி ஜாலியாக எடுத்துப்போங்க, இன்றைக்கி நாள் கஷ்டமாக இருந்தால் அவள் தான் இன்னையோட அது முடிஞ்சிடும். அடுத்த நாள் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு புது பேஜாக தான் ஓப்பன் ஆகும். ஜாலியாக போங்க, ஃபன் பண்ணுங்க. இப்போ கூட பாரு நான் புலம்பு வந்துட்டு உனக்கு அட்வைஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் நிலமை அப்படி இருக்கு. கூப்பிட்டீங்களா ப்ரோ? இல்லைப்பா, ஃபீல் பண்ணுங்க சத்திய சோதனை.
அதாவது ரைட்டு, அப்படியே நான் கிளம்புறேன். சரியா, நான் அப்படியே கடையை சாத்துறேன். நீங்கள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதான் நீ டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி சோக பாட்டு கேட்காம நல்ல ஜாலியான பாட்டு கேளு. வெளில சும்மா ஒரு 10 நிமிஷம் இல்லை 1 hour வாக் போ. இல்லை ஏதாவது பிடிச்சதை வாங்கி சாப்பிடு. இல்லை இந்த மாதிரி பெட்டு அதை வாங்கி வாழ. சரியா, உங்கள் வீட்டில் அலோவ் வேணா ஒரு சில வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க பெட்டெல்லாம். சரியா, இங்கே வீட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா வாங்கி வாழ. அலோவ் பண்ணலன்னா லைக் டெய்லி ஒரு வாக் மாதிரி போய்ட்டு வா. ஆர் ஜிம்முக்கு, ஏன்னா அதான் ஆர் ஜிம்முக்கு இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் விளையாடுறது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இங்கே கமெண்ட்டில் சேட் பண்ணு, நான் இருக்கேன் ரிப்ளை பண்ணேன். சரியா, இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணு, இல்லை கமெண்ட்டில் கமெண்ட் போடு, நான் ரிப்ளை பண்ணுவேன். டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுவேன். அதனால் வந்துட்டு அதான் ஒன்றையே தனியாக வச்சுக்கிட்டா தான் ஓவர் திங்க் பண்ணுவேன். அதனால் தனியாக வச்சுக்காம பிஸியாக இருங்க. அதனால தான் இந்த சேனல் ஓட்டு வச்சுக்கிற காரணம் என்ன, எடிட் பண்ணால் கொஞ்சம் நம்ம ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி இந்த யூடியூப் சேனல்லே அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. இந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும். எடிட்டிங் எனக்கு ஒரு பெரிய அது இதாக இருக்குது. ஏன்னா 2 நாள் 3 நாள் எடிட் பண்ணுவேன்னா அப்படியே டைம் செல்லுன்னு ஓடிடும். அடுத்த ஷூட் எடிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு நான் அப்பப்போ ஒரு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். லைக் மூவிக்கு போகிறது, ஆர் பசங்களோட ஹேங் அவுட் பண்ணுறதுன்ற மாதிரி எனக்குன்னு ஒரு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதனால் அப்படி இருக்கனால நீங்களும் அந்த மாதிரி பழகி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ரேண்ட்டுன்னு சொல்லிட்டு என்னையே அட்வைஸ் கொடுக்க வச்சிட்டிங்களா டாடி? சரி பார்க்கலாம். சரியா, அதான் அவுட்ரு வேறு கொடுக்கணுமா இதுக்கு அதான். ஆனால் இது ஒரு இன்ஃபார்மல் வீடியோ தானே, மாதிரி இன்ஃபார்மலாக இருக்கட்டும். ஓகே, பை.